சிவாய் நம்ம காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம வந்து பாபா குகையிலேருந்து மேலே இருக்கிற பாண்டவ் கோழி அப்படின்ற இடத்துக்காக போயிட்டுருக்குறோம். மணி கிட்டத்தட்ட 6ஆவது. இப்போ தான் நல்லா வெடிய ஆரம்பிக்குது. வர்ற வழிகளில் இருக்கிற மரங்கள், காடு, செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்த்தா இன்னும் ரம்மியமாக இருக்குது. சொர்க்கம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இந்த சொர்க்கத்தை வாழ்கிறத விட்டுட்டு எங்கேயோ ஒரு சொர்க்கத்தை நம்ம தேடிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் போகிற வழிகள். எதுக்கு இப்போ நம்ம இதை வீடியோ எடுக்கிறோம்னா, எவ்வளோ அழகாக மலை, அதில் ஒரு பாதை. இந்த பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா பூரா வந்து சும்மா கல் அடுக்கி தான் கட்டியிருக்கிறாங்க. சருகு நல்லா இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங், நல்ல அனுபவம். நடக்க 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 பாதைகளும் சரி, மலைகளும் சரி வளருது. ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது. 4 மணிலேருந்து நடக்கிறோம், இன்னும் வந்து வரல. ஆனால் பாதைகள் எல்லாம் எவ்வளோ ரம்மியமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது மேலே கீழே யாரும் இல்லை, தனியாக வந்து விட்டுருக்குறேன். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கிளம்பி வரலாம் அப்படின்ட்டு தனியாக கிளம்பி போயிட்டுருக்கு. துணைக்கு ஒரே ஒரு தண்ணி பாட்டில் தான் இருக்குது. மேலே போனால் தான் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். நல்லது, போகலாம். இதோட நேச்சுரல் பாருங்களேன், ரொம்ப தூரம் ஏறி இருக்கிறோம். கடினமான ஏற்றம்தான், ஏறியாச்சு. ஏறி வந்து இப்போ கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டோமான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா உச்சியில் தான் இந்த மாதிரி பாதைகள் இருக்கும். நம்ம பல மலைகள் ஏறினதுனால மலையோட மோடில் வந்து இது மாதிரி இருக்கும். இந்த பாதைகள் வந்ததுனால மேபி, அதாவது நம்ம பாண்டவர் குகை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாண்டவ் கோழி நம்மெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுத்து ஒரு 3 மணி நேரம் நடக்கிறதுக்கு இவ்வளோ திணறமே. இவங்கெல்லாம் எப்படியா அன்றைய காலகட்டத்தில் இது வந்திருக்கிறாங்க? இவங்க வந்ததுக்கப்புறம் பல்வேறு மகான்களும் முனிவர்களும் இங்கே வந்துட்டு போயிருக்கிறாங்க. எப்படி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, என்ன நினச்சி கூட பார்க்க முடியல. நல்லது, ஏதோ இறைவன் நம்மளை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கான நூற்றாண்டில் படைச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் படுறோம். அவங்கெல்லாம் அப்போல்லாம் வந்தவங்க பட்ட கஷ்டத்துக்கு நம்ம படுற கஷ்டம் ஒரு 2% இருக்கும். இந்த இடங்களில் இப்போ நம்ம படுறதே கஷ்டம்னா, அவங்கள ஏற்கனவே இங்கே வந்தவங்களுக்கு நம்ம ஒரு 2% தான் படுறோம். நல்லது. காடுகள் பாருங்களேன். இந்த இமயமலையின் இமயமலை காட்டு வழி தான், நல்லா இருக்குது, போயிட்டே இருக்கு. ஒரு எண்டே இல்லை. குளிர் வேறு, நல்ல குளிர். கை வேறு நல்லா விரைச்சிட்டு இருக்குது. அவசரத்தில் கொஞ்சம் சாட்சிக்கு எதுவுமே போடாமல் வந்துட்டேன். நல்லது. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம ஒரு வழியாக மலை ஏறி பாண்டவ் கோழி வந்து அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு போர்டு கண்ணுக்கு தெரியுது. அதில் என்ன எழுதியிருக்கீங்கன்னு கூட தெரியல. நல்லது. என்ன ஒரு அழகு இருக்காங்க அப்பா, பாருங்கப்பா. மலையோடைய எதுவுமே தெரியல. கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் தெரியுது. மீதி எல்லாம் இதுவாக இருக்குது. சரி, இதுக்கு மேலே ரோட்டை காணுமே.
பார்த்தாவே ஒன்றுமே தெரியலைங்க. இங்கே கோயில் இருக்கா இல்லையா, ஒருவேளை இருந்தால் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு அங்கே ஒரு குச்சி கட்டி கோடி கட்டியிருக்காங்க. வாங்க அங்கே போய் பார்ப்போம். அப்பா ஒன்றும் தெரியலப்பா. சிவாய நம்ம திரு நால்வர் போட்டு நம்ம இப்போது பாண்டவ கோடி வந்து அடைஞ்சிருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறி வந்ததில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இங்கே ஆசிரமத்தை கோயிலில் மெயின்டைன் பண்ணுறாங்க பஞ்ச பாண்டவர்கள். எவ்வளோ அழகாக இங்கே வச்சுருக்குறாங்க. என்னமோ ட்ரீம் பார்க்கில் வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் இவ்வளோ மலை உச்சியில் எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ க்ளீனாக இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு 2 பேர் தான் இங்கே சேவை செய்கிறாங்க. 30 வருஷமாக இங்கே அவங்க இந்த மகத்தான சேவையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணர், ராதை, ஹனுமான், கீழே நம்மால் இருக்கார். இதுதான் இங்கே கோயில். இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். ஆனால் இடம் வந்து அவ்வளோ நீட்னஸ், அவ்வளோ க்ளீனிங். டைம் இருந்ததுன்னா நைட்டு இங்கே நம்மளை இங்கே தங்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து தங்குறதுக்கு ரூம்ஸு இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது, அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இங்கே தங்குறதுனால தங்கிக்கலாம். ரொம்ப பேர்லாம் இருக்க முடியாது, அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருக்கலாம், அவ்வளோதான் இங்கே வந்து இருக்குது. பட்டு ஒரு நல்ல ஞானத்தை தேடி வர்றவங்களுக்கு ஒரு 5-6 நாள் இங்கே வந்து இருந்து தியானமோ யோகமோ அல்லது தவமோ செஞ்சால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பொறி தட்டும். அடியனுடைய அனுபவத்தில் எவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து பாண்டவர்கள் வழிபட்ட சக்தி நிலை. இதுதான் வந்து ஆதி காலத்திலேருந்து இருக்கிற கோயில். இதுதான் வந்து பாண்டவர்கள் வழிபட்டது. இவங்களை பார்க்குறதுக்கு தான் நம்ம வரோம். இது ஆதி காலத்திலேருந்து இருக்கிறது. அங்கே இருக்கிற கோயிலெல்லாம் வந்து அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது. இதில் அண்டகோலி கோயில் குகோரினாவிலிருந்து துணகிரி சாலையில் சுமார் 6 கிமி நடைப்படிகள் பயணம். இது துவாரகத்தில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் பசான்புர்ஹான்களின் பசுமையான காடுகளில் இருந்து உயரத்திற்கு உத்தராபிம் நடைபாதை மலையேற்றத்தில் உயரத்தில் உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 9000 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பகுதி உலகம் முழுவதும் பண்டுகோலி என்று அழைக்கப்படுகிறது. துணகிரிக்கு அருகில் பாண்டவர்கள் சில காலம் தங்கியிருந்த இடம் பாண்டுகோலி என்று கூறப்படுகிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அறியப்படாத காலத்தில் 5 பாண்டவர்கள் தங்கள் மனைவி திரௌபதியுடன் இந்த இடத்தில் தங்கியதாக கூறப்படுகிறது. பண்டுகோலி தியான மையமாகவும் யோகா நோக்கமாகவும் வளரும் இடங்களுக்கு மிகவும் பிரபலமானது. அழகான மற்றும் அற்புதமான இமயமலை காட்சிக்காகவும் இது பிரபலமானது.
சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை மலையேற்ற வித்தியாசமாக விரும்புகிறார்கள். ஜூட் இங்கு பீமாவின் காத்ரி, பீமரின் குயில் என்று அழைக்கப்படும் பசுமையான செடிகளால் மூடப்பட்ட ஒரு பசுமையான வயல் உள்ளது. இந்த இடத்தில் பாண்டவர்கள் மகாதேவ் சங்கரின் சன்னதியை நிறுவியதற்கான ஆதாரங்களும் உள்ளன. அதில் சிவன் மற்றும் பாண்டவர்களின் சிலைகள் உள்ளன. பண்டுகோலியை